எப்படி வருது? பனையாவது இப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. இது எப்ப பனையாகுது? எப்ப பனையாகுது? எப்ப உனக்கு பனையாகி பலன் தருது, நொங்கு தருது, பதநீர் தருது, கருப்பட்டி தருது, கல்லு தருது. எது இப்ப எப்படி எப்ப பனையாகுது? பாரு ராஜா, இங்க பாரு. ஒருத்தன் இந்த மட்டைய கத்திய வச்சு இடுப்ப, பனையின் இடுப்பை இப்படி கீறி கீறி மட்டையை கழிக்கணும். பனைக்கு இடுப்புல இப்படி கீறாம்ல, வலிக்கு. வலிய பொருள்படுத்தாம விட்டுட்டா அப்படியே பனைய கருக்கா இருந்து பனை பனையாகாது, பலனும் வராது. அப்ப பனைக்கு ஏற்படுகிற அந்த தற்காலிக பொருட்படுத்தாமல் அதை உடச்சு கிழிச்சு கிழிச்சு மட்டையை கழிச்சு கழிச்சு பனையாக்குறானே, அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். புரிஞ்சிருச்சா? இங்க பாரு எப்படி பாரு. இவன் தான் இந்த பனைய ஆக்குறான். எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க. ஆசிரியர் இப்ப பாடம் நடத்தும் போது ஆசிரியர் பாடம் பிள்ளைக்கு ஏறல, கவனத்துல போய் சேரல, நினைவுல நிக்கல. அப்போ இந்த பாடத்தை செல்லக்குட்டி தம்பி 3 முறை ஏட்ல வீட்டு பாடமாக எழுதி வா என்றாங்கன்னு வச்சுக்கிறேன். அது அந்த மாணவன் பார்வையில அந்த ஆசிரியர் சர்வாதிகாரியா தெரிவார். ஐயோ இந்த டீச்சர் ஐயோ ஐயோ அப்படின்னு. ஆனால் ஆசிரியர் நன்மை இருக்கா? இல்லை, மாணவனின் நலம். அந்த ஆசிரியர் பார்வையிலே ஆசிரியர் சர்வாதிகாரி, ஆனால் அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். பயன மாணவனின் எதிர்காலம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இந்த மாதிரி மாணவன் நினைப்பா, ஐயோ அந்த வாத்தியார் வீட்டு பாடம் கொடுப்பாப்ல. இதான் ஆசிரியரின் கண்டிப்பு, தன்னலமற்ற அன்பு சர்வாதிகாரம். ஏன்னா ஆசிரியர் இங்க வரு, அவன் செதுக்கினதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல மாபெரும் பேரறிஞர். அவன் செதுக்கினதுனால